எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு சில பேர் தான் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி தெரியுது. ஏன்னா திருப்பி என்ன கேள்வி கேட்டீங்க. சத்தமாக சொல்லுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பாதி பேர் ரெகுலர் கஸ்டமர். இப்போ நிறைய பழைய முகங்கள் இருக்கிறது, புதிய முகங்களும் இருக்கிறது. நிறைய பேரும் காணாமல் போயிட்டாங்க, இறந்துட்டாங்கல்ல. ஆல்மோஸ்ட் 2 வருடம் 4 மாதங்கள் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு நமது பங்கு தந்தை ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். அவருக்கும் கடவுளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் நமக்கே கேள்விக்குறியாக தான் இருக்கும். என்னடா வாழ்க்கை, பிறக்கிறோம், கஷ்டப்படுறோம், இறக்கிறோம், இறப்பிற்கு பிறகு என்ன நடக்குது? 1000 தான் திருவி விழித்தில் கொடுத்திருந்தாலும் நிலை வாழ்வை பற்றி நமக்கு சில சந்தேகங்கள் ஒவ்வொரு நாளும் எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ இறை மக்களே, நினைவில் கொள்ளுங்கள், படைப்பின் இறைவன் இருக்கிறார். இந்த அண்டத்தை கோள்களையும் அடக்கி ஆளுகிற சக்தி இருக்கிறது. அது என்னவென்றால் அது கடவுள். ஒருத்தர் சொன்னார் இன்டர்வியூவில், கோயிலுக்கு வரவங்க எல்லாமே நோயாளிகள் என்று சொன்னார். அதற்கு எதுக்கு சொன்னார்னா, குறிப்பிட்டு சொல்லவில்லை. கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு செல்கிறவர்கள் தான் நோயாளிகள் என்று அவர் சொல்லவில்லை. பொதுவான ஒரு கருத்தை சொன்னார். ஏனென்றால் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஆண்டவரை தேடி அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பாவ மன்னிப்பு பெற்று எஸ்கேப் ஆகணும். அந்த பனிஷ்மெண்ட்டிலிருந்து, தண்டனையிலிருந்து எஸ்கேப் ஆகணும். அதற்காக தான் ஆலயத்தை தேடி எல்லா மக்களும் செல்கிறார்கள் என்று சொன்னார். இப்போ எவ்வாறு நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரை நோக்கி செல்கிறோம். நோயாளிகள் தான் மருத்துவரை பார்க்க போவாங்க. நல்லா இருக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. பல நேரங்களில் நானும் சிந்தித்ததுண்டு, கிறிஸ்தவர்களாக இருந்தும் திருமுழுக்கு பெற்றும் நாம் நம்பிக்கை குன்றிய நோயாளிகளாக தான் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூறு போடுகின்ற மனநிலையில் நாம் இருக்கிறோம். என்னங்க கூறு போடுற மனநிலைன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் குரங்கு போன்று தாவி தாவி சென்று உடனடியாக எங்களுக்கு புதுமைகள் நடைபெற வேண்டும், உடனடியாக அனைத்து காரியங்கள் நடக்க வேண்டும் என்று குரங்கு போன்று தாவி தாவி சென்று பல இடங்களில், பல மனிதர்களில், பல தெருக்களில், பல ஆலயங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது அப்படி ஓப்பனாக சொல்லணும்னா, நீங்கள் நமது ஆலயத்திற்கு, கத்தோலிக்க திருச்சபை ஆலயத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்றால் உடனடியாக ஆலயத்தை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுறீங்க. பிரிவினை சகோதர சகோதரிகள் எடுத்து இந்த டாபிக் இன்றைய நற்செய்தி வாசகங்கள், முதல் வாசகம் 2வது வாசகம் விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம், அடிப்படை. அதனால தான் நான் அடிக்கடி திரும்ப சொல்வது, எந்தெந்த பங்குகளுக்கெல்லாம் நான் மறைவுரை ஆற்ற சென்றாலும் இதை பற்றி நான் பேசுவது வழக்கம். அநேக நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய சொந்த அறிவு, சொந்த சிந்தனை, சொந்த மனநிலை இவற்றை வைத்து ஒரு சில கற்பனை கதைகளை கட்டி பிரிவினை ஏற்படுத்துகிற பொழுது அங்கு குழப்பமும் சந்தேகமும் அதிகமாகிறது, பிரிவும் அதிகமாகிறது. இன்றைக்கு
திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறு ஆண்டவருடைய வருகைக்காக விழிப்போடு காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியை எல்லா வாசகங்களும் எடுத்துரைக்கிறது. எவ்வாறு நாம் விழிப்போடு இருக்கிறோம், எப்பேற்பட்ட காரியங்களை நாம் தயாரித்து அவரை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விழைகிறேன். எவன் ஒருவன் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக நின்று மந்தையை அழிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டு ஒவ்வொரு நாளும் பிரிவினையை ஏற்படுத்தி மந்தையை கலைக்கிறானோ மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான். மிகப்பெரிய தண்டனை. இன்றைக்கு முதல் வாசகத்தில் அழகாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் வருகிற பொழுது என்னென்ன காரியங்களாக நடக்கும்? பார்வையற்றோர் பார்வை பெறுவர், தொழுநோயாளர் குணம் பெறுவர், நடக்க முடியாதவங்க நடப்பாங்க. சொல்லுங்கள், காது கேட்காதவங்க வெரி குட், நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கிறீங்க மாதிரி தெரியுது. காது கேட்டிருக்குது, காது கேட்காத காது கேட்கப்படும். இறைவாக்கினர் எஸ்ஐயா அழகாக சொல்லிட்டார் பழைய ஏற்பாட்டில். அதே போன்றுதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் 4 நற்செய்தியிலும் அவர் வந்த பிறகு மீட்பு உண்டாயிற்று. பாவிகளுக்கு, முக்கியமாக அவரை தேடினவர்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. மனம் நொந்து வருந்தி தங்களுடைய குற்றங்களுக்கு பரிகாரத்தை தேடியவர்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. சக்கேயு பாருங்க, வரி தண்டுவோர், அவ்வளோ பெரிய பாவின்னு தெரியும், அந்த மக்களே அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டத்திலேயும் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? சக்கேயுவை உற்று நோக்கினார். ஏனென்றால் அவன் உள்ளம் தன்னுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டது. ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருந்தான். பாவ சங்கீதம் பண்ணணும், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு ஆர்வம் சக்கேயுவில் இருந்ததால் தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்திலையும் சக்கேயுவை பார்த்து சொல்கிறாரு, கீழே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்போ கூட பாருங்கள், நாமெல்லாம் கதை பேசுகிற மாதிரி குசு 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 நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க, பாவியின் வீட்டில் போய் சாப்பிட போகிறார் இருப்பார். பேசுனாங்களா இல்லைங்களா? நிறைய பேர். ஆண்டவர் அதையெல்லாம் செவி கொடுத்து கேட்காமல் சக்கேயு வீட்டிற்கு செல்கிறார். இன்று உனது வீட்டில் மீட்பு உண்டாயிற்று. அப்போது சக்கேயு ஒரு பெரிய பாவ சங்கீதத்தின் அறிக்கை எடுக்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது கூட அவன் கண்டு கொள்ளாமல், அவன் திருடனந்து போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதில் நான் டபுள் மடங்காக கொடுத்துறேன்னு சொல்கிறான். இதுதான் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடுவோருக்கு மீட்பு என்றென்றைக்கும் உண்டு. இன்றைய வாசகங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக விழிப்போடு காத்திருங்கள், விழிப்போடு காத்திருங்கள் தான் சொல்லுது. கிறிஸ்மஸ் வரும்போதே நாம் பாதி பேர் தூங்கிடுறோம், பிரசங்க டைம்லையும் தூங்கிடுறோம். விழிப்போடு காத்திருங்கள். அந்த இரவு திருவிழிப்பு திருப்பலியில் கூட முழுமையாக உட்கார முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. ஏன்னா ரொம்ப டயர்டு கிறிஸ்டியன்ஸ் நம்ம எல்லாரும். இன்றைக்கி திருப்பலி தொடங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 10-15 பேர் தான் இருக்குங்க. டைமோடு வர்றதில்லை. இப்போ நான் வெளிநாட்டில் தான் இருந்தேன் ரெண்டு வருஷமாக. இப்போ தான் லீவுக்கு வந்திருக்கிறேன். ஃபாதருங்க ஒன்றா கொஞ்சம் தாமதமாக போகலாம், ஆனால் அங்கே எல்லா மக்களும் முன்னாடியே வருவாங்க. பெஞ்சில் இடம் பிடிக்கணும், ஒன்று இடம் பிடிக்க வேண்டும், பார்க்கிங் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, அதெல்லாம் ஜோக்காக சொல்கிறேன். ஆனால் மக்கள் ஆர்வத்தோடு நேரத்தோடு வந்து விடுவார்கள். எனக்கு என்னன்னு தெரியல, நிறைய கூட்டங்கள் பார்த்துருக்கு, இப்போலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 2வது பூசையில் கூட அவ்வளோ பேர் பின்னாடி நிறைய பேர் நிற்குவாங்க. யாருங்க எங்கன்னு தெரியல. ஒருவேளை குளிருக்கு தூங்குறாங்களான்னு தெரியல எனக்கு. இல்லை மற்ற தெருக்களில் குட்டி குட்டி திருச்சபைகள்லாம் தொடங்கி இருக்கிறார்கள், சபைகள் எல்லாம் அங்கே போயிட்டாங்களான்னு தெரியல. நிறைய பேர் பாஸ்டராக மாறிட்டு இருக்கிறாங்க இப்போல்லாம். ஆளால் ஒரு குரூப்பு, ஒரு 50 பேர் 20 பேர் 30 பேர் ஒரு குரூப் ஆரம்பித்து அங்கே ஒரு ஒழி. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூறு போட்டுக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான், நல்லா பார்த்துக்குங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்து எத்தனை குட்டி சபைகள், தெருவுக்கு தெரு வந்துடுச்சு. இப்போ
1900 அப்புறம் இந்த 2000 அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வருடங்கள் 2000 நிறைய சபைகள் பார்ந்தவர்களே, போலி திருச்சபைகள். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என் பெயரால் நிறைய பேர் வருவாங்க, நான் தான் அவர் என்று சொல்வார்கள், நம்பி செல்லாதீர்கள்னு சொல்லியிருக்கு. நான் அடிக்கடி சொல்வது ஒரே ஒரு வழக்கம், நீங்கள் எல்லோரும் அக்களித்து ஆர்ப்பரித்து ஆண்டவரை போற்றி நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய திருச்சபையில் நாம் இருக்கிறோம். நமக்கு யார் ஃபவுண்டர்? இயேசு கிறிஸ்து. பேதுருவை முதல் திருச்சபையின் தலைவராக கொண்டு இன்றைக்கு வரையும் போப்பாண்டவர் லியோ இருக்கிறார், 14வது லியோ. போப் பிரான்சிஸ் இறந்துட்டார். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 4 போப்பாண்டவர்களை சந்தித்து இருக்கிறோம் இல்லைங்களா? புனித 2ஆம் ஜான் பால், அப்புறம் பெனடிக்ட்டுங்களா, 16வது ஆசீர்வாதப்பர் பிரான்சிஸ், போப் பிரான்சிஸ், இப்போ லியோ 14வது லியோ இருக்கிறார். அடுத்து யார் இருக்கு பாக்கியம் நமக்கு இருந்தால் பார்ப்போம். இதுதான் அந்த ட்ரெடிஷ்னலாக இயேசு கிறிஸ்து திருச்சபையில் வருகின்ற தலைவர்கள். அவர்களை பின்பற்றி நாம் வழி நடந்து கொண்டு இன்றைக்கும் திரு வழிபாடு திருச்சபையில் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. திருப்பலி உங்களுக்கு போரிங்காக இருக்குன்னாக்கா நீங்கள் யாரும் காது கொடுத்து ஜெபத்துக்கு கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல்வேறு அர்த்தங்கள், உள்ள அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. நிறைய பேருக்கு ஜெபங்கள் எப்படி இருந்தால் பிடிக்குதுனாக்கா, கை காலை தூக்கணும், டான்ஸ் ஆடணும், இப்படி குதிக்கணும், 10 பேர் முன்னாடி விழணும், 10 பேர் இந்த பக்கம் விழணும், இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்குது. ஒரு அமைதியாக பொறுமையாக நின்று அமைதியில் இறைவனை தேடினால் யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? ஒரு சில பேர் குஜாலத்துக்கு போகிறாங்க, என்டர்டெயின்மெண்ட், வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வருதுன்னு அங்கே போய் கீழே விழுகிறாங்க மாதிரி தெரியுது. ஒருத்தர் இப்படின்னா இப்படி வருவார், இங்கன்னா ஒரு 10 பேர், நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், பிரிவினையை ஏற்படுத்துகிறவர்கள், ஆவியானவர் என்ற பெயரில், அபிஷேக ஆராதனை என்ற பெயரில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. என்னென்னமா பண்ணுறான் வடிவேலு ஒரு படத்தில் சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள். நம்புற மாதிரியே சொல்லுவாங்க, எல்லா காரியங்களும் ரொம்ப நம்புற மாதிரியே சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்களும் காது கொடுத்துட்டு போகிறீங்க பாருங்க. உங்களை நான் என்ன சொல்கிறது? நம்ம செஞ்சு வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே கூட உட்காந்து கேட்டுன்னு இருப்பாங்க. இப்போ பிரசங்கத்தை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை, அந்த பாஸ்டர் நல்லா பண்ணுவார் ஜபம், நல்ல வைப்ரேஷன், எமோஷனாக ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு அவங்களும் எமோஷ்னலாக தான் பேசி உங்களை மயக்குகிறார்கள். உங்களுடைய இதயம் ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தால் நீங்கள் எமோஷனை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே எமோஷன் ஏகாமரமாக மாறிடலாம்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்தால், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ரொம்ப நேரம் கண்ணை மூடின்னு கத்தி ஜெபிச்சாக்கா நல்ல பிரேயராம். சுருக்கமாக ஒரு ஜபத்தை படித்தால் அது கெட்ட பிரேயர். அது என்ன பண்ணார்? பிரேயரே ஒன்றும் பண்ணலன்னு. நீ எங்கே காது வச்சிட்டு இருந்த? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு மன்றாட்டு, திருக்குழும மன்றாட்டு, இப்போ ஜெபிப்புமாக நான் பாடினேன் இல்லைங்களா முதல் வாசகத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் நல்லா கேளுங்க. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உம் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். இங்கே எங்கேயாவது கெட்ட வார்த்தை இருக்குதா? இப்போ நம்ம இந்த திருவருகை காலமே தயாரிப்பின் காலம், கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு. அதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உம் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். ஆமாம், கடவுள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்ம உள்ளங்களை எல்லாம் அவருக்கு தெரியும், என்னென்ன சிந்தனை இருக்குதுன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் தான் நம்மை படைத்தார். அடுத்த லைன் பாருங்க. அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு, ஏன்னா அவர் வர்றதே நமக்கு மீட்பளிக்க தான் இல்லையா,
மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் என்றுமேனா வாழ்நாள் முழுவதும் கொண்டாட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. முடிஞ்சிச்சு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இப்படி நம்ம ஜபம் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபாதர் என்ன ஜபம் பண்ணார்? குட்டியோண்டு பண்ணுறாரு. குட்டியாக ஒன்றுமே தெரியல. இயேசு கிறிஸ்துவ சொல்லியிருக்கிறார், கதவை மூடிட்டு போயிட்டு ஜபம் பண்ணு, மறைவாக இருக்கிற வானக தந்தையோட ஜபத்தை கேட்பார். உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ சினிமாவில் இருக்கிற மாதிரி வைப்ரேஷன் வேணும், மியூசிக் வேணும். கொஞ்சம் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் வேணும். அப்படி இருந்தால் பாடியில் அப்படியே ஒரு விதமான வைப்ரேஷன் வரும். அப்படி இருந்தால் தான் நல்ல ஜபன்றீங்க நீங்கள். ஆமாவே இல்லையா? சொல்லுங்கள், பேசுவோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகளை கவர்வதற்குன்னு ஒரு தனி பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். அங்கே போகிறதுக்கெல்லாம் பாவம், வரலாறு, திருச்சபை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துப்பட்ட கஷ்டம், புனிதர்கள் நமக்காக சிந்திய ரத்தம், சாட்சி வாழ்வெல்லாம் தெரியாமல் இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜியில், அறிவியல் தொழில்நுட்பத்தில் அடிமையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூறு போடுகிற அளவுக்கு எல்லா சூழ்நிலையும் மாறிவிட்டது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். குறையை கண்டுபிடித்து ஏதாவது பேச வேண்டும் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்துவே அவர் குறைகளை சந்திக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது எத்தனை பேர் அவர் எகத்தாளம் செய்தார்கள், துப்பினார்கள், போலி இறைவாக்கினர் என்றார்கள், அவரை கல்லால் அடித்து சாகடிக்க துணிந்தார்கள். அனைத்தையும் அவர் யாருக்காக ஏற்றுக்கொண்டார் என்றால், கடவுளுக்காக, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். இப்போ ஒரு சில தலைங்களாம் நல்லா குனியுது கீழே. ஒரு கைத்தட்டல் வேகமாக கொடுங்க பார்ப்போம், கொஞ்சம் எழுப்புறதுக்கு. ஏஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா அழகாக சொல்லிட்டார். ஆண்டவர் வருகிற பொழுது மீட்பு எல்லாருக்குமே உண்டு. ஒரே ஒரு குரூப்பு, பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டும் கிடையாது, மாறாக எல்லாருக்கும் உண்டு. பதில் உரைப்பாடலில் அழகாக வாசிக்க கேட்டோம், அவர் நமக்கு மீட்பை அளிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இரண்டாவது வாசகத்தில் அழகாக வாசிக்க கேட்டோம், ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு காத்திருங்கள். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பவுலடிய யாக்கோபு திருமுகத்தில் அழகாக ஒரு உதாரணம் தராங்க பாருங்க. விவசாயி ஒரு பயிர் செய்கிறாங்க, நிறைய விவசாயிங்க இருக்கிறீங்க. நீங்கள் காற்று எத்தனை மாதங்கள் நீங்கள் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த அறுவடை காலம், நெல்லோ பழங்களோ காய்கறி வகைகளோ. மீன் பிடிப்பவர்கள் கடலில் செல்கிற பொழுது பொறுமையோடு காத்திருப்பார்கள். மீனவர்களுக்கு அதிக பொறுமை இருக்கும். எப்போவுமே எந்த நேரத்தில் கூட்டமாக மீன்கள் சிக்கும், எப்போ அதிகமாக கிடைக்கும், எந்த இடத்துக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் பொறுமையோடு காத்திருப்பார்கள். அதிக மீன்கள் கிடைத்த பிறகு மகிழ்ச்சியோடு கரை சேர்ந்து அதை விற்றோ அல்லது குடும்ப உறுப்பினர் சமைத்தோ உண்கிற பொழுது அவர்களுக்கு திருப்தி கிடைக்கும். அதே போன்றுதான் பொறுமையோடு ஆண்டவருக்காக காத்து அவரை வரவேற்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மன திருப்தி தன்னுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு உள்ளவரை கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் மீது சந்தேகம் இருக்கிறதோ, பொறுமை இழந்த மக்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ, துன்ப துயர வேலைகளில் அதிக கேள்விகளை எழுப்பி உண்மையாலுமே ஆண்டவர் இருக்கிறாரா, யூதா ததேயு தான் இருக்கிறாரா, அப்படியெல்லாம் நீங்கள் சந்தேகங்களுக்கான கேள்விகளை எழுப்புகின்ற போது ஒன்றே ஒன்று நினைவு கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த சந்தேகத்தையும் உங்களுடைய சந்தேகத்தையும் கேள்விகளையும் தான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்.
ஒவ்வொரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வெளியே வருவதற்கான உங்களுக்கு வழியை காட்டுவார். இல்லை என்றால் அந்த பிரச்சனையை தாங்கி கொண்டு எதிர்நீச்சல் போடக்கூடிய அந்த சக்தியை உங்களுக்கு தருவார். இல்லை என்றால் யாரால் இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டது என்ற துரோகிகளை உங்களுக்கு காட்டி கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் தெரிஞ்சது உடனே புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இறைவன் உங்களுக்கு வழிவகை செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, யோவானை பற்றி ஒரு சிறிய சிந்தனை. அவர் ஆண்டவருடைய வருகையை மக்களுக்கு எடுத்து சொல்லி வழியை ஆயத்தப்படுத்தினார். அவருக்கு சீடர்கள் இருந்தார்கள், நிறைய மக்கள் இருந்தார்கள். ஆனால் நான் தான் பெரியவர் என்று யோவான் ஒருபோதும் சொல்லிக் கொண்டதில்லை, தம்பட்டம் அடித்ததில்லை. நான் தான் அந்த மெசியா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மக்களை திசை திருப்பவில்லை. மாறாக அவர் சொன்னது, என்னை விட பெரியவர் ஒருவர் வருவார், அவருடைய காலடி அந்த காலனியை அவிழ்க்கக்கூடிய தகுதி கிடையாதுன்னு சொன்னார். இப்போ இவர் இறைவாக்கினரா? இப்போ இருக்கிற பிரிவினை சகோதர சகோதரிகள் ஒரு சில பாஸ்டர்ஸ்லாம் அன்னை மரியாளையும் புனிதர்களையும் எல்லாரையும் குறை சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய நாங்கள் எல்லாம் புதுமையெல்லாம் செய்வோம் அப்படின்றாங்க. எல்லாமே இந்த கோல்மால் நடக்கிறது பூரா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான் எல்லா அட்டுழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் வீட்டில் உங்களுக்கு நிறைய துண்டு பிரசங்கள்லாம் வந்திருக்குது, பேப்பர்லாம் நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறீங்க? கை தூக்கும் பார்ப்போம். 2 பேருக்கா? யூதா ததியோப்பிய இந்த திருத்தலத்தில் இவ்வளவு நல்லவர்களா? தைரியமாக கை தூக்கும் பார்ப்போம். ஃபாதர், நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க, ஆனால் நான் போனதில்லை அப்படின்றவங்களாவது கொஞ்சம் கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. ஒரு 30 பேர். இப்போ அடுத்த கொஸ்டின் தான் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். வந்து பேசியிருக்கிறாங்க, நானும் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. நேர்மையை பாராட்டுகிறேன், தப்பு கிடையாது. கொஞ்சம் கை நல்லா தூக்குங்க. பார்த்தீங்களா? போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறேன் எப்படி இருக்குது. இதில் முடிவுக்கு வந்திருப்பாங்க, எது நல்ல ஜெபம் எது கெட்ட ஜெபம் அப்படின்ற. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு சிறிய சிந்தனை அன்னை மரியாளை பற்றி வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு நான் டாபிக் விட்டு நற்செய்தி வாசகங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நிறைய கிறிஸ்தவர்கள் அடிப்படை தெரியாத மறந்துடுறாங்க, நம்பிக்கையற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு 2 வார்த்தை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பற்றியோ அன்னை மரியாளை பற்றியோ குறை சொல்கிறவர்களுக்கு ஐயோ கேடு. அது நான் சொல்லுவேன், என்னுடைய பாத்திலிருந்தே சொல்கிறேன். அது மிகப்பெரிய பாவம் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் அன்னை மரியாள் யார்? கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். முதல்ல யார் அன்னை மரியாள்னா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் தேர்ந்து கொள்ளவில்லை, மற்ற ஃபாதர்ஸோ போப்பாண்டவரோ யாருமே தேர்ந்தெடுக்கலை. அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தவர் கடவுள். அவங்களுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைச்சிருக்குது? முதல்ல கடவுளே தேர்ந்தெடுத்திருக்கிறார். வானதூதர்கள் அன்னை மரியாளோடு பேசியிருக்கிறாங்க. தூய ஆவியாரை பெற்றிருந்தார். தூய ஆவியார் கருவுற்றிருந்தார். இயேசுவை 9 மாதம் தன்னுடைய வயிற்றிலே சுமக்க பாக்கியத்தை பெற்றாள். இயேசுவுக்கு இந்த உலகத்தை காட்டியவளும் அன்னை மரியாள் தான். முதல் பால் ஊட்டி இதான் உணவு என்று கொடுத்தவளும் அன்னை மரியாள் தான். இயேசுக்கு முதல் முத்தத்தை தந்தவளும் அன்னை மரியாள் தான். இயேசுவுக்கு முதல் படுக்கையாக இருந்தது அவருடைய தொடைனா
மடி 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 அன்னை மரியாள் தான். அன்னை மரியாள் தான் இயேசு கிறிஸ்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணி என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாமே சொல்லி கொடுத்த அன்னை மரியாள் தான். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவளும் அன்னை மரியாள் தான். சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. உட்காந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்க. இப்பேற்பட்ட நல்ல குணங்களையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்ற அன்னை மரியாளை குறை சொல்வது நியாயமா? முத கேள்வி. எங்குமே திருப்பி விழித்தல் அன்னை மரியாள் பாவி என்ற ஒரு வார்த்தையே கிடையாது. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு ஆகட்டும் தான் சொன்னாங்க. அது குற்றமா? இல்லை அன்னை மரியாள் விபச்சாரியா? அன்னை மரியாள் விபச்சாரியாக இருந்தால் அவரை பற்றி பேசுவது, குறை சொல்வது நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் அன்னை மரியாள் அப்படிப்பட்டவள் அல்ல. தூய்மையாக இருந்ததால் தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார். அப்போ ஏன் இத்தனை பேர், எத்தனை பாவிகள் அன்னை மரியாளுக்கு எதிராக புறம் பேசி மந்தையை உடைத்து, திருச்சபையை உடைத்து, பிரிவினைகளை ஏற்படுத்தி என்னென்ன காரியம் பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் என்ன சொல்லுங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னை மரியாளை பற்றி தவறாக பேசுபவர்கள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக பேசுபவர்கள் தான். ஏனென்றால் ஏன் சொல்கிறேன்னா, அன்னை மரியாள் ஆண்டவர் திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தாள். நீ ஆண்டவர் திட்டமே என்னான்னு தெரியாமல் நீயே ஒரு திட்டத்தை வகுத்து கற்பனை கதைகளை உண்டாக்கி சுயநலத்திற்காக, பணத்திற்காக, புகழுக்காக ஒரு குரூப்பை உண்டாக்கி ஒரு கோயிலை கட்டி சம்பாதிக்கணும் என்ற ஒரு மனநிலைக்கு வருகிற பொழுது இது ஒரு பாவம் என்று தான் நான் சொல்வேன். சூசையப்பர் கூட அன்னை மரியாளை விலக்கிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். தெரியுமா இல்லைங்களா? உங்களுக்கே தெரியும், பைபிளில் அன்னை மரியாளை நைஸாக ஒதுக்கலான்னார். வானதூதர் உடனே என்ன சொல்ற, அவருக்கு தோன்றி, மரியாவை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே, பயப்படாதே, கலங்காதே. இருக்குதா இல்லைங்களா பைபிளில்? அப்போ இதில் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் தனியாக அமர்ந்து துரோகம் செய்வதற்கு சிந்தித்தால் கூட ஆண்டவர் அதையும் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறார். ரெண்டாவது பாடம் கற்றுக்கணும். ஆண்டவருடைய திட்டம் எங்கு இருக்கிறதோ, ஆண்டவருடைய திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ, யார் என்ன நினைத்தாலும் அதை தடுக்கவே முடியாது. சூசையப்பர் தடுக்கலாம் நினைச்சார், முடிஞ்சிச்சு அவரால். மரியாவை விளக்க வேண்டும் என்று நினைத்தார், முடிஞ்சிச்சு அவரால், முடியல. அவருக்கு ஒரு வானதூதர் இருந்துக்கிட்டே இருந்தார். ஏரோது மன்னனுடைய காலத்தில் கூட குழந்தைகளுக்கு எதிராக அவருக்கு பயந்துட்டான், தன்னுடைய பதவியெல்லாம் போகுமே அப்படின்ட்டு கொலை பண்ண ஒரு திட்டம் வகுத்தால் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அன்னை மரியாளை, சூசையப்பரை காப்பாற்றுகிறார். வேற நாட்டுக்கு தப்பிச்சு போகிறாங்க, வேறு இடத்துக்கு. அப்படின்னா ஒவ்வொரு துன்பத்திலும் ஆண்டவருடைய கடைக்கண் அவர்களுக்கு கிடைக்க பெற்றது. ஏனென்றால் மீட்பு மிகவும் அவசியம் மானிட குலத்திற்கு. அதனால தான் அவர் காலம் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள் அப்படின்னு நம்ம பாடுறோம். நான் ஏற்கனவே எங்கள் துடியலூரில் முதல்ல இருக்கும்போது நான் உங்களுக்கு பாடி காட்டினேன். டி மேஜர் அப்படி கொஞ்சம் அமுக்குங்க பார்ப்போம். தேவராஜன் வருவான், வரும் ஆராதிப்போமே. பழைய டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா? தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவ தேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். நீங்க பாருங்க, இப்போ தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே.
அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமியாலும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் அவரை போற்றி சேவிப்பார். தேவராஜன் வருவார். பாடுங்கன்னா நீங்க பாடணும். உங்களுடைய பதில் நீங்க பாடணும். அடுத்த இது நான் பாடல படிச்சிடறேன். இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார். அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ஆயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, நல்லா கேட்டுக்கங்க, ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை எல்லாவற்றையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். திருவிழித்தில் இருக்குது. இப்போ கூட நான் பிரேசிலிருந்து தான் வந்தேன். கடல் மேலேயே 10 மணி நேரம் பறந்து போகுது. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இயற்கை நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணி பார்த்தோம்னா நமது அறிவுக்கு எட்டாத ஒரு கனியாக தான் இருக்கும். மேகத்துக்கு மேலே பறந்து போகும். 32-34,000 அடி உயரத்தில் பறந்து கடல் தாண்டி அந்த பக்கம் போகும். அங்கேயும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இங்கேயும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பாறையின் மீது கட்டப்பட்ட இந்த திருச்சபையை எவனாலும் அழிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராலுமே அழிக்க முடியாது. நீங்கள் பிரிந்து செல்கிறீர்களா? செல்லுங்கள். ஆனால் தண்டனை தீர்ப்பு நாள் வருகிற பொழுது ஆண்டவர் உங்களை பிரித்து எடுப்பார். நம்பிக்கை உள்ளவர்களாம் வாங்க, நம்பிக்கை கொண்டவர்களாம் அந்த பக்கம் போங்க. பதரையும் விளைந்த நெல்லையும் பிரித்தெடுவது போல ஆண்டவர் பிரித்தெடுத்து நீதியை நிலைநாட்டுவார். என் அன்பு கிறிஸ்துவ இறை மக்களே, நம்பிக்கை கொள்ளுங்கள். திருப்பலியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்கிற பொழுது குருவானவர் பாடுகின்ற, படிக்கின்ற, ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜபத்தையும் காதால கேளுங்க. ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. எவாலுவேஷன் பண்ணுறதுக்குலாம் முதல்ல முந்திக்க கூடாது. திருச்சபையினுடைய திருவழிபாட்டு ஜபங்களை பற்றி ஒரு சில பேர் தவறான எவாலுவேஷன், புரியுது இல்லைங்களா நான் சொல்கிறது? நல்ல ப்ரேயர், கெட்ட ப்ரேயர், ரொம்ப சூப்பரான ப்ரேயர், ரொம்ப கம்மியான ப்ரேயர் அப்படின்ற எவாலுவேஷன் பண்ணுறது நிப்பாட்டிட்டு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இந்த திருவருகை காலம் ஒரு அர்த்தமுள்ள காலமாக இருக்கும். நேரத்தோடு திருப்பலிக்கு வாங்க, எல்லாரும் நேரத்தோடு வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடந்திரு நாட்களிலும் திருப்பலி காண்பன் திருச்சபையின் ஒழுங்குமுறையில் இருக்கிறது. நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு மீட்பு என்றைக்குமே உண்டு. பாவ சங்கீதனம் என்ற திருவருட்சாதனம் நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல மரணத்தை தரக்கூடிய ஒரு அருட்சாதனமாக இருக்கும், மீட்பு தரக்கூடிய அருட்சாதனமாக இருக்கும். பாவ சங்கீதனம் தயவு செய்யுங்கள். இன்றைக்கி ஒரு பாவம் செஞ்சோம்னா அடுத்த ஒரு 5 நாள் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுப்போம். 6வது நாளே வந்துடும். 2 நாள் செய்யாது இருப்போம், 3வது நாள். ஆனாலும் திரும்ப வாருங்கள். அவர் ஏன் மரித்திருக்கிறார், சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார், எல்லாமே அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம எல்லோருமே பாவிகள் என்று அவருக்கு தெரியும். தெரிந்துதான் மரித்திருக்கிறார், தெரிந்துதான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதனால் நாம் திரும்ப வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு மீட்பு தருவார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபைனலாக தவறான தப்பறைகள், தவறான மனிதர்கள் திருச்சபையோ அன்னை மரியாளையோ புனிதர்களை பற்றி பேசுகிற பொழுது, உங்களை பிரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு செவி சாய்க்காதீர்கள். உங்கள் நம்பிக்கை கடவுளோடு இணைந்திருக்கட்டும். உங்கள் இதயம் கடவுளோடு தொடர்பில் இருக்கட்டும். உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு தான் முக்கியமான உறவு. அதை வலுப்படுத்த நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர மற்ற பிரிவினை ஏற்படுத்துகிறவர்கள் உடைய பேச்சுக்கு நீங்கள் ஒருபோதும் செவி சாய்க்க கூடாது.
அடுத்ததாக நான் பூசையிலே நான் சொன்னேன், ஒரு பாஸ்டர் அழகாக சொன்னார், நிறைய இடங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது, நிறைய மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய கேட்காத இடங்கள் மக்கள்லாம் நிறைய இருக்கு. அங்கு சென்றுதான் நற்செய்தியை அறிவித்து திருவருட்சாதனைகளை வழங்கி ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டுமே தவிர, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு மந்தையை பிரித்தெடு மிகப்பெரிய தவறு என்று ஒரு பாஸ்டர் அழகாக சொன்னார். அவர் பேர் கூட ஞாபகம் வரல. அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையில் இருங்கள். ஆண்டவருடைய திருவருகை காலத்தில் விழிப்போடு காத்திருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும், நமது நம்பிக்கை திருச்சபை நம்பிக்கையினுடைய முக்கியத்துவத்தையும், நமது மரணம் இறைவனோடு எவ்வாறு இணைக்கப்பட போகிறது, பிறகு உயிர்ப்பு எவ்வாறு நமக்கு கிடைக்கப்பெறப் போகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி அவர்கள் வளர்ப்பீர்கள் என்றால், நமது திருச்சபையை யார் என்ன நினைத்தாலும் அழிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், நீ பாறை கேபா, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். எத்தனை அரசர்கள் எத்தனை பேர் கொண்டாங்க? யாராவது இருக்கிறானா உயிரோட இன்னைக்கு? இல்லை அரசாட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறதா? இல்லை. ஆனால் இறைவனுடைய அரசாட்சி இன்றும் இந்த மண்ணில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுவே பெரிய எவிடன்ஸ் நாம் எல்லோருக்கும். இறைவன் உயிருள்ள ஆண்டவர் இன்றும் நம்மை காத்து கொண்டு தான் இருக்கிறார்.